அனைத்து நம்ம தொழிற்சார்ந்த நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நான் மாமல்லபுரம் பச்சையப்பன். இது பார்த்திங்கன்னா பஜாஜ் கம்பெனி ஆட்டோ. இந்த ஆட்டோ பேர் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கோகோ. இது பேசஞ்சர் ஆட்டோ. இது வந்து எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் பைக் வந்து அதே மாதிரி ஆட்டோ. இது இந்த ஆட்டோ இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போடுற பாயிண்ட்டு இது உள்ள கொடுத்துருக்காங்க. இது கரண்டில் சார்ஜ் போடுறக்கூடிய பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பின்னாடி பார்த்தோம்னா மோட்டரில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், பேட்ரி கொடுத்துருக்காங்க, பீஸ் பாக்ஸு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மோட்ரு அசம்பிளி கீழே தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் பெரிய மோட்ரு. இது இருக்கு பாருங்கள், நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வர மாதிரி பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பெரிய இன்ஜின் இல்லாத வெறும் பேட்டரியில் முடிச்சுட்டாங்க, மோட்டரில் முடிச்சுட்டாங்க. கஸ்டமர் உட்காரத்துக்கோசரம் போட்டுருக்காங்க சீட்டு இதெல்லாம். இப்போ இது வந்து ஆன் பிரேக்கை கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக் எடுத்துருவோம். வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நம்ம இதை செக் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாவி ஆன் பண்ணிடணும். சாவி ஆன் பண்ணோம்னா மீட்டரில் என்னென்ன சிம்பிள் வருதுன்னு பாருங்கள். இது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பேட்ரி எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுது. நியூட்ரல் இருக்குது, ஸ்பானர் சிம்பிளும் இதுலேயும் இருக்குது. ஹெட்லைட் சிம்பிளு. இதை பார்த்தீங்கன்னா வைப்பர் ஆன் ஆஃபு. இது ஹெட்லைட் சுவிட்சு. இது இண்டிகேட்ரு சிம்பிள். இது ஹார்னு. இதில் தான் நான் இதை பற்றி தான் சொல்கிறதுக்கு வரேன். இது DNMR இது என்னன்னு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு டியை பார்த்துருவோம். டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக்கை மெரிச்சிக்கணும். இப்படி பிரேக்கை அப்ளை பண்ணிவிட்டு இந்த டி சிம்பிளை ஆன் பண்ணோம்னா வண்டி ஆன் ஆகும். ஒரு நாய்ஸ் வந்தது, இப்போ வண்டி ஆன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி மூவ் ஆகும். ஒன்று. இப்போ இந்த டி சிம்பிள் கொடுத்தா வண்டி மூவ் போவோம். அதே மாதிரி இந்த ஆர் போட்டோம்னா ரிவர்ஸில் வரும் வண்டி. இந்த ஆர் அழுத்தத்துக்கு முன்னாடி பிரேக்கை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஆர் வந்து ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ வந்து வண்டி ரிவர்ஸில் வரும், ரிவர்ஸில் போவோம். அதே மாதிரி திரும்ப பிரேக்கு அப்ளை பண்ணிட்டு திரும்ப டி சிம்பிள் அழுத்தணும்னா திரும்ப வண்டி ஃப்ரண்ட்டில் போகும். ஃப்ரண்ட்டில் போது பாருங்க. ரெண்டாவது இது நியூட்ரலு. இது வந்து ஸ்பீடு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே ஒரு 30 போவோம் நார்மலாக. இன்னும் அதிகமாக வேணும்னா இந்த பட்டன் அழுத்தணும்னா ஸ்பீடு அதிகமாக போவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேலே காட்டும். டி போட்டோம்னா ஃப்ரண்ட்டில் போவோம், ஆர் போட்டால் ரிவர்ஸ் வரும்னு இந்த டிஸ்பிளேலே வேறு காட்டும். டி போட்ட சிம்பிளில் வண்டி ஓடுது. இப்போது இந்த டி சிம்பிள் இருக்காங்காட்டியும் நார்மலான ஸ்பீடு போவோம். கலரு கிரீன் கலர் இருக்காங்காட்டியும் இந்த எல்லோ கலர் வந்து அதிகமான ஸ்பீடு போவோம். அது இந்த ப்ரெஸ் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ரன்னிங்கில் அதிகமான ஸ்பீடு இதுலேயே போவோம். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். கலர் பாருங்கள், கலர் கோடு மாறிடுச்சு. வண்டி நிப்பாட்டியாச்சு. வண்டி நம்ம பார்த்துட்டு நிப்பாட்டியாச்சு. ஆனால் வந்து கியரில் இருக்குது வண்டி. கியரில் இருக்குது வந்து நம்ம எப்படின்னா இதில் நியூட்ரல் பண்ண தேவையில்லை. இந்த ஆன் பிரேக் போட்டால் நியூட்ரல் ஆகிடும். நியூட்ரல் சிம்பிள் பாருங்கள், ஆன் பிரேக் போட்டால் தான் நியூட்ரல் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரன்னிங்கில் ஓட்டுறப்போ இதுக்கு வந்து கிளச்சு கிடையாது. கிளச்சு கிடையாது. வண்டி இக்னிஷன் ஆன் பண்ணிட்டு பிரேக்கை மெரிச்சிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி போவோம். ரெண்டாவது வந்து நம்ம நிப்பாட்டணும், இல்லை ரன்னிங்கில் நம்ம எங்கன்னா ஓரங்கட்டி நிப்பாட்டினா இந்த நியூட்ரல் சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்னா வண்டி ஓரங்கட்டிக்கலாம். ரெண்டாவது இண்டிகேட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடுனுடைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து அதிகமாக போகிறதுக்கு டிஸ்பிளேயில் போட்டு காட்டியிருப்பாங்க. இது நம்ம டூ வீலர் இல்லாத ஆட்டோலேயே அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்றது ஒரு நம்ம நண்பர்களுக்கு வந்து வீடியோ தொகையில் கொடுக்கலான்ட்டு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். நான் மாமல்லபுரம் பச்சையப்பன். நன்றிங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு ஒரு வீடியோ தொகையில் கொடுக்கலான்ட்டு கொடுத்துருக்கேன். நன்றிங்க. ஜிபே ஓகே.